வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. அருள்நிறை 7 கன்னியர்கள் திருக்கோயில் சித்திரை திருவிழா நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நெல்லூர்பேட்டை மாட்டு சந்தை திடலில் உள்ள அருள்நிறை 7 கன்னியர்கள் திருக்கோயில் சித்திரை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 16ஆம் தேதி இரவு பால் கம்பம் மற்றும் காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய இந்த திருவிழா 24ஆம் தேதி குபேர கணபதி ஆலயத்திலிருந்து பால் குடம் ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் மற்றும் மதியம் அன்னதானமும் நடைபெற்றது. சனிக்கிழமை மாலை குபேர கணபதி பஜனை குழுவினரின் பஜனையும், இரவு ஸ்ரீ தேவி மாசுபடா அம்மன் ஆலயத்தின் அபிராமி அந்தாதி குழுவினரின் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமைக்கான நேற்று காலை பெரும்பாடி ரோட்டில் உள்ள செங்கடி அம்மன் ஆலயத்திலிருந்து பூங்கரகம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அருள்நிறை 7 கன்னியர்கள் திருக்கோயிலில் வைக்கப்பட்டது. பின்னர் மதியம் கூழ்வார்த்தல், பொங்கல் வைத்தல் மற்றும் மாவிளக்கு இடுதல் ஆகியவை நடைபெற்றன. பின்னர் மாலை தீச்சட்டி ஊர்வலமும் மகேஸ்வரி அம்மன் திருவீதி உலாவும் நடைபெற்றது. பழைய நாடு மற்றும் புதிய நாடு நிர்வாகிகள் இவ்விழாவிற்கு தலைமை வகித்தனர். உழவர் சண்முக செங்கல்வராயன், பைனான்சியர் MAK சீனிவாசன், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் கிருபாகரன், கோபி, நகரமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன், புகழேந்தி, அழகிரி, வள்ளலார் கல்வி குழுமம் சிவப்பிரகாசம், தணிகாசலம், பைனான்சியர் காமராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஸ்ரீதேவி மாசுபடா அம்மன் திருக்கோயில் குருக்கள் பரமகுரு ஆனந்த குருசாமி, ஓம் சிவநேச பாரதி குருசாமி, நகரமன்ற உறுப்பினரும் வேலூர் மாவட்ட திமுக துணை செயலாளருமான GS அரசு ஆகியோர் பூங்கரகம் எடுத்து துவக்கி வைத்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தட்சிணாமூர்த்தி, நித்யானந்தம், பெயிண்டர் சிவா மற்றும் ஆலய விழா குழுவினர்கள், பௌர்ணமி பூஜை கமிட்டியினர், இளைஞர் நற்பணி மன்றத்தினர், ஊர் பொதுமக்கள் என செய்திருந்தனர். செய்திகளுக்காக ராஜேந்திரன்.